எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மார்க்கெட் அப்டேட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் மாதிரி இருக்கு. ஸோ அதை மட்டும் ஒன்று ஒன்றா பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் கேடியா. இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ரீட்டைல் இன்வெஸ்டருங்க. இவர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கம்பெனியை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய ஆள். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டூரிசம் செக்டர் தான் இந்தியாவோட நெக்ஸ்ட் ஒரு தோண்டப்படாத தங்க சுரங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2024 டூரிஸ்ட் ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 253 பில்லியன். ஸோ 2023 230 பில்லியன். ஸோ ஜிடிபி வந்து சுமார் 5%, ஜிடிபியில் 5% இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கும்பமேளா மாதிரிலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 40-50 பில்லியன் வருவாய் வருது அப்படிங்கிறாரு 45 நாளில். ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்தியாவில் 360 நாள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்தியாவில் நடக்கும். ஸோ டூரிசம்க்கு இந்தியா வந்து ஒரு புகழ்பெற்ற இடம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் என்ன இல்லை, கடல் இல்லையா, மலை இல்லையா, பாலைவனம் இல்லையா, அரண்மனை இல்லையா, பனிமலைகள் இருக்குது, கோயில் கட்டிடம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி எந்த நாட்டிலுமே இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்காது. இந்தியாவில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்தியாவோட டூரிஸ்ட்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு வளர வேண்டிய விஷயம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் இதில் ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்குது. என்னன்னா, கரெக்டாக தான் அவர் சொல்கிறது, பட் நம்ம அதுக்கான ஃபெசிலிட்டி நம்மகிட்ட இருக்கா, அதாங்க பார்க்கணும். நம்மகிட்ட வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. சாலையோ விமானமோ ரயிலோ இல்லை. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இல்லை. ரீசெண்டாக கூட ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் ரேப் பண்ணிட்டாங்க. ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற பையன், ஹோட்டல் நிர்வாகமும் அதை வந்து மறைச்சிருக்கு. இப்படிலாம் தான் யார் வருவா? அப்புறம் வந்து ஈஸ் ஆஃப் ட்ராவல்ஸ் இல்லை, ஹைஜீன் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சங்கர் சர்மான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு அகேன்ஸ்ட் சொல்கிறார். ஃபாரின் டூரிஸ்ட் கண்ணோட்டத்தில் இருந்து பாருங்கள், இந்தியாவில் வந்து பார்க்காதீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியானா 2 விஷயம் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, தாஜ்மஹால் இருக்குது பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா ராஜஸ்தானில் இருக்க பேலஸ் ஹோட்டல் இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. வேறு எந்த அனுபவத்தை நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம்? நம்ம வேறு எந்த வேணா இங்கே பீச் இருக்கு. பீச்சுனா பாலி தான், அதாவது கோவா பாலி மாதிரி வந்திருக்கும். அதை கோவா மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நம்ம நிறைய தவற விட்டுட்டோம். அது இல்லாமல் அவர் இன்னொன்று சொல்கிறாரு. அவர் கிராண்ட் ஃபாதர் என்ன சொன்னாரா, 1967 சொன்னாராம், இதுதான் இந்தியா வந்து இந்தியாவோட தோண்டப்படாத தங்க சுரங்கம் டூரிசம் அப்படின்னு சொன்னாராம். அவர் சொல்லி இவ்வளோ வருஷம் ஆச்சு, பட் இன்னும் இந்தியா வந்து அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா இன்னும் வளரல அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ பார்க்கலாங்க, இவங்க சொல்கிறது நல்ல விஷயம் தான். பட் அதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி சேஃப்டி ஹைஜீன் இதெல்லாம் ரெடி பண்ணால் கண்டிப்பாக இந்த துறை வந்து வளரும். வேர்ல்டு ட்ராவல் டூரிசம் கவுன்சில் சொல்லுன்னா நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் 523 பில்லியனை தொடும் அப்படிங்கிறாங்க இந்தியாவில். ஸோ அதனால இது ஒரு நல்ல செக்டராக தாங்க இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் நம்ம சொல்கிற மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுத்தா சூப்பராக வரும். ஸோ ஏவியேஷன், ஹோட்டல், ஆன்லைன் ட்ராவல், டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி கம்பெனிலாம் வேணால் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, பெங்களூர் உமன் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து யூஎஸ்க்கு வந்து கொஞ்ச நாள் வேலைக்கு போனாங்க. போயிட்டு வந்து அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ சாக்ஷி அவங்க பேர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸில் ஒர்க் கல்ச்சர் வந்து கரெக்டாக இருக்குது, இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஸ் வந்து காலை 9 to 10 ஆஃபீஸ் வராங்க. 4:30 எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நான் கூட 5 தான் கிளம்பினேன், பட் எல்லாரும் 4:30 கிளம்புறாங்க. நானும் அது மாதிரி கிளம்பினதுக்கப்புறம் எனக்கு ஹைக் பண்ண டைம் இருக்குது, சன்செட்டை பார்க்க டைம் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் நான் வந்து தொடர்ந்து என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இருக்குது. பட் இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் லேட்டாக தான் ஆஃபீஸ் போகிறாங்க, லேட் நைட் இருக்கிறாங்க. அதுதான் டெடிக்கேஷன் நினச்சிக்கிறாங்க. அது தப்பு. 5 மணிக்கு கிளம்ப ஏதோ நல்லா வேலை பார்க்காதவன் இல்லை சோம்பேறித்தனம் பிடிச்சவனுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுவும் தப்பு. அதெல்லாம் மேனேஜருக்கு அப்புறம் தான் கிளம்பணும்னு ஒரு வாடிக்கை வச்சுருக்காங்க. எல்லாமே தப்பு. இப்படி இருக்கக்கூடாது. அதனால கரெக்டாக இருக்கணும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி. பட் கரெக்ட் தாங்க. பட் இந்தியா அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் காம்படிஷன் ரொம்ப. அது எவ்வளோ பேர் இருக்காங்க வேலை இல்லாமல். படிச்சுட்டு பில்லியன் கணக்கெலாம் பீப்புள் வெளியே வராங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரியில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பீப்புள் இப்படி தான் இருப்பாங்க. அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ பார்க்கலாம். அதில் ஒரு ஒப்பிடு வர போட்டிருக்காங்க, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம், அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மல்டிபேக்கர், மெரேஜ் அண்ட் மார்க்கெட் மேத். அதுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மல்டிபேக்கர் என்ன, பீட்டர் லிஞ்சே சொல்லியிருக்காரு. பீட்டர் லிஞ்ச் புக்கில் இருந்து எடுப்போம். மல்டிபேக்கர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1x 2x 3x அப்படிமோ. நீங்கள் ஒரு ஸ்டாக் 100 ரூபாய்க்கு வாங்கினா 200 போகுது, 300 போகுது, 400 போகுது. இந்த மாதிரி தான் மல்டிபேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மல்டிபேக்கர் மிரேஜ் என்ன வித்தியாசம் அப்படி பார்த்தீங்கன்னா, மல்டிபேக்கர் நீங்கள் வாங்குற ஸ்டாக் 1x 2x போகிறது. மிரேஜ் அப்படிங்கிறது அது வந்து போகிற மாதிரி காட்டுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோற்றம் மட்டும்தான். அது ரியாலிட்டி கிடையாது. ஸோ மல்டிபேக்கர்னா 3 to 10 years நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். ஆனால் மிரேஜ் அப்படி கிடையாது. ஒரு ட்ராப் உங்களை மாட்டி விட்டுரும். ஸ்டாக் ஏறுற மாதிரி ஏறி ஒரு மடங்கு ஏறும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து உங்கள் எல்லாமே நஷ்டமாயிடும், உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்லாம்.
ஸோ மார்க்கெட்டில் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 வழி சொல்லுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் படி ஒரு மல்டிபிளேயர் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ROI greater than 20% இருக்கணும். அண்ட் ரெவன்யூ வந்து CAGR greater than 20 இருக்கணும். டெப்ட் அண்ட் ஈக்விட்டி வந்து 0.5 கீழே இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபில்டர். செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எமர்ஜிங் செக்டராக இருக்கணும் வித் ஸ்ட்ரக்சர்ட் டெயில் விண்ட் இருக்கும். அதாவது கீழே இறங்கிக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கணும். ஒரு எமர்ஜிங் செக்டராக இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டியாக இருக்கணும், கவர்னன்ஸ் இருக்கணும், காம்படேட்டிவ் இருக்கணும், மோட் இருக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் கேப்போட 3 to 5 years ஏர்னிங் பொட்டன்ஷியலாக அண்டர் வேல்யூ செய்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது கரண்ட் ஏர்னிங் வந்து 3 to 5 years வந்து இப்போ அண்டர் வேல்யூவாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அஞ்சாவது வந்து ப்ரொமோட்டர் பெச்சிங் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓப்பன் மார்க்கெட்டில் வாங்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு மல்டிபிளேயர் கம்பெனி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பங்கு வந்து டபுள் ஆன அப்புறம் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. அது வந்து டபுள் ஹவர்ஸ் முன்னாடி சைலன்ஸ் பிஃபோர் ஸ்டோம் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதே மாதிரி புயலுக்கு முன்னாடி அமைதிங்கிற மாதிரி அப்போவும் கண்டுபிடிச்சி ஒரு வாங்குறது தாங்க நல்லது. ஸோ மல்டிபிளேயர் செக்டாரில் இப்போ என்ன இந்தியாவில் எப்படி பார்த்தீங்கன்னா 2026 to 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், EV காம்பனன்ட், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதுதான் ஒரு மல்டிபிளேயர் செக்மெண்ட்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வேணால் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DIA வாங்குற ஒரு 10 ஸ்டாக்ஸுங்க. நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 10 ஸ்டாக் 20 ஸ்டாக் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ இல்லைனா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், அதாவது அதன் மூலமாக LIC, பென்ஷன் ஃபண்ட், பேங்க் இவங்கெல்லாம் சேர்ந்தா DIA. ஸோ இவங்க வந்து ஸ்மார்ட் மணி வந்து எங்கே மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ DIA ஹோல்ட் பண்ண அதிகமான ஸ்டாக் இந்த Q4 என்ன அப்படின்னு ஒன்றுனா பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து HDFC பேங்க், கிட்டத்தட்ட DIA வந்து இதில் நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ICICI பேங்க், இதுலையும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு 14.25 crore வந்து ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக ஷேர் ப்ரைஸும் உங்களுக்கு ஏறி இருக்கு. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ், DIA வந்து 9.3 crore வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்டெல் வந்து 6.7% DIA வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் Zomato, DIA வந்து 31.63 crore வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, DIA வந்து 4.87 crore வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி 40 லட்சம் ஷேர் வாங்கியிருக்காங்க DIA. TCS வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5410 கோடிங்க. ஃபைனலாக வந்து இண்டோகுளோப் ஏவியேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா 1.18 crore வாங்கியிருக்காங்க. ஸோ இதாங்க இப்போதைக்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது ட்ரேடர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல் படித்தேன், நல்லா இருந்துச்சுங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வயலேஷனாக இருக்கிற மார்க்கெட்டில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2026 மாதிரி ஒரு பெரிய வைலேஷன் இருக்குங்க இந்த மார்க்கெட். ஏட்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, ஷேர் மார்க்கெட் இல்லை. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டு தான் இருக்கையிலே மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த ட்ரேடிங் சைக்காலஜிக்காக ஒரு 6 விஷயம் சொல்கிறாங்க எப்படிலாம் ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபியர் அண்ட் கிரீட் இருக்கவே கூடாது. பயத்தில் விற்கவும் கூடாது, ஆசைப்பட்டு வாங்கவும் கூடாது. இதுதான் சிம்பிளாக அவங்க சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து சைக்காலஜிக்கல் ப்ரைஸ் லெவல், அதாவது ஒரு 100 ரூபா வந்து விற்றுருவேன், 100 ரூபா வந்து வாங்குறேன் அப்படின்னு அந்த மாதிரி ப்ரைஸ் செஞ்சு வைக்கக்கூடாது. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ் ஏவியேஷன், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஷேரில் 1000 ரூபா வரதை விட 1000 ரூபா நஷ்டம்னா 2.5, அதோட 2.5 மடங்கு அவங்களுக்கு வேதனை வருது. அதனால யாருமே லாஸ்ட்ல ஸ்டாக் விற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம தேவைப்படும் போது விற்றுறது வந்து பெஸ்ட்டுங்க. அப்போ ஃபோமோ இருக்கக்கூடாது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். போனால் போகுது, வேறு நல்ல ஸ்டாக் அதே செக்டரில் வேறு ஸ்டாக் பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா வேணாம் வேறு எதாவது பார்த்துக்கலான்ட்டு இருக்கணும். அப்புறம் நீங்கள் ஒரு பிளான் வச்சுட்டு அந்த பிளானை ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு பிளானை நானே மீறுவேன் அப்படின்னு போனீங்கன்னா ஒர்க் ஆகாது. அண்ட் ஃபைனலாக பேஷண்ட்டாக இருக்குங்க. ஒரு மல்டிபிளேயர் வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு ட்ரேடிங் பண்ணாலும் உங்களுக்கு பேஷண்ட் இருந்தால் தாங்க நீங்கள் அதில் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. இது எல்லாமே உங்களோட ட்ரேடிங் சரி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சரி, உங்களோட பர்சனல் லைஃப்லையும் ரொம்ப யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஃபிட்டாக இருங்க. நாளைக்கு சண்டே முடிஞ்ச ஒரு வாக் போங்க, ஒரு ஜாக் போங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம்.